ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி ராதிகாவோட மனச ரொம்பவே காயப்படுத்தின கோபி கிட்ட ரொம்பவே கோபத்தோட பாக்கியா, ஈஸ்வரி ஆடின நாடகத்த எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம, அவங்களோட ரெட்ட முகத்தையுமே தோலுரிச்சு காட்டிர்றாங்க. அது மட்டும் இல்லாம, "ச்சீ! உங்கள மாதிரி ஒரு கேவலமான ஆள இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல நான் பார்க்க கூட விரும்பலன்னு" சொல்லிட்டு அவங்களோட முகத்துல காரி துப்பாத குறைய அங்கருந்து கோவத்தோட கிளம்பி போனது மட்டும் இல்லாம, ரொம்பவே சோகத்தோட கோபி பேசினத கேட்டுட்டு மனசுடைஞ்சு போய் அங்கிருந்து கிளம்புனேன். ராதிகாவ பார்த்து பேசுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில அவங்கள தேடி போயிட்டுருக்க. ஆனா இன்னொரு பக்கமா ராதிகா இதுவரைக்கும் கோபி கூட அவங்க இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரோட்ல ரொம்பவே சோகத்தோட வண்டி வர்றது கூட பார்க்காம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல இருந்து இத கவனிச்ச பாக்கியாவும் உடனடியா நடு ரோட்ல அழுதுகிட்டே எந்த உணர்ச்சியுமே இல்லாத போயிட்டு இருக்க ராதிகாவோட கைய பிடிச்சு இழுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதா? நடு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. வண்டி வந்து இடிச்சா என்ன ஆகுறது? அப்படின்னு கேட்க, அப்ப பாக்கியா இந்த மாதிரி முன்னாடி வந்து நின்னு பேசுறத பார்த்த உடனேயே ராதிகா கண் கலங்கி இதுவரைக்கும் அடக்கி வச்சிருந்த தன்னோட அழுகை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ராதிகா கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட பார்க்கவே முடியாத பாக்கியாவோ அவங்கள சமாதானப்படுத்தி ஓரமா கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு அவங்கள கொஞ்சம் நிதானப்படுத்துறாங்க. ஆனா ராதிகாவோ, இதுக்கப்புறமா நான் எப்படி வாழப் போறேன்? என்னோட முதல் கல்யாணத்துல தான் நான் அவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு பார்த்தா, 2வது கல்யாணத்துலயாவது நான் சந்தோஷமா இருப்பேன்னு நெனச்சேன். ஆனா இப்போ, அந்த வாழ்க்கையும் எனக்கு நிலை இல்லாம போயிடுச்சு. நான் இதே மாதிரி தன்னந்தனியா கடைசி வரைக்கும் வாழ்ந்தே சாகணும் போல. அதுக்கு பேசாம நான் இப்பவே செத்துர்றேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே எந்திரிக்க, அப்போ இத பார்த்துட்டு பாக்கியா செம்ம கோவத்தோட ராதிகாவ பிடிச்சு கீழ உட்கார வச்சு, "உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க யாருக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்க மேல உண்மையான அன்பு இருக்குன்னு நீங்க நெனச்சு ஏமாந்தது ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா அந்த ஏமாற்றத்த நானும் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி நெறைய பொண்ணுங்களும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக எல்லாருமே போய் செத்தா எல்லாமே சரியாயிடுமா என்ன? அது மட்டும் இல்லாம தகுதியே இல்லாத ஆள் மேல அன்பு வச்சது நம்ம குத்தம் கிடையாது. நம்மளோட அன்புக்கு அவங்க தகுதி இல்லன்றது தான் அவங்களோட துரதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீங்க எதுக்காக அந்த ஆள பத்தி கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? இல்லையா? நீங்க ஒரு வேள இந்த தேவையே இல்லாத காரணத்துக்காக ஏதாவது உங்கள பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா அவளோட நிலைமை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம உங்களோட அம்மாவும் நீங்க இல்லாம எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்றத உங்களால இப்ப கூடவா யோசிச்சு பார்க்க முடியல? கொஞ்சம் நெனச்சு பாருங்க. நீங்க ஒரு வேள இதுக்கப்புறமா தப்பான முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா உங்களோட குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? கோபி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா என்னோட குடும்பத்துல வந்து ஒட்டிப்பாங்க. ஆனா, உங்களையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க உங்களோட அம்மாவோட நிலைமையும், உங்களோட பொண்ணோட நிலைமையும் என்ன ஆகும்ன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நிதானமா இருக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே மயூரிய திடீர்னு யோசிச்சு பார்த்த ராதிகாவும், "நீங்க சொல்றது கரெக்ட்டு. நான் தெரியாத்தனமா தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். மயூரிக்காகவாது நான் இதுக்கப்புறமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம, நான் இவ்ளோ நாளா ஏன் இவ்ளோ முட்டாளா இருந்துட்டேன்னு எனக்கே புரியல. ஆனா இதுக்கப்புறமா நான் அப்படி இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே தைரியத்தோட எந்திரிக்க, அப்ப இத பார்த்துட்டு பாக்கியாவும் இதுக்கப்புறமா அவங்க எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு அவங்களோட முகத்த பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க. ஆனா, அப்ப கரெக்ட்டா கிளம்பி போகும்போது திரும்பி பாக்கியாவ பார்த்த ராதிகாவும், "எனக்கு இப்ப நல்லா புரியுதுங்க. நான் கோபிய கல்யாணம் பண்ணப்போ உங்களோட மனசு எவ்ளோ வலிச்சிருக்கும், எவ்ளோ காயப்பட்டுருக்குன்றத" அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு காயத்த உண்டு பண்ணிட்டேன். ஆனா, அது இப்ப குணமாயிடுச்சா இல்லையான்லாம் தெரியாது. ஆனா, அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப, அப்போ இது எல்லாத்தையுமே எழிலுமே ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவும் ராதிகாவோட மன கஷ்டத்த பார்த்துட்டு அவங்களுக்கே கண்ணீர் வர்ற அளவுக்கு துக்கம் தொண்டைய அடைக்க, ஆனாலும் இதுக்கப்புறமா கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு கடவுள லைட்டா வேண்டிக்கிட்டு அங்கருந்து அவங்களோட வேலைய பார்க்க கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கமும் ஈஸ்வரி கிட்ட நடந்த உண்மைய ரொம்பவே கோபத்தோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கோபியோ, "அப்பனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. உங்களால நான் இப்போ ராதிகாவோட மனச ரொம்பவே காயப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப பாக்கியாவும் என்ன எவ்ளோ கேவலமான ஆள் மாதிரி பாக்குறா தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவ என் முகத்துல காரி துப்பாத குறையா என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. இதுக்கப்புறமா நான் எப்படி அந்த வீட்டுக்கு வருவேன்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு ஈஸ்வரியுமே எதுவுமே சொல்லாம அமைதியா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க. ஆனா இனியாவோ, "அப்பா நாங்க உங்க மேல இருக்க பாசத்துல தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஆனா தயவு செஞ்சு நீங்க மத்தவங்களுக்காக இல்லனாலும் எனக்காக வாங்கப்பா. நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்க, உடனே இந்த மாதிரி இனி அழுகுறத பார்த்த உடனேயே கோபி எப்பவும் போலயே எதுவுமே பேசாம அமைதி அடைஞ்சிடுறாங்க. உடனே இதுதான் சாக்குன்னு ஈஸ்வரியுமே கோபி கிட்ட எப்பவும் போலயே அழுது நாடகமாடி மன்னிப்பு கேட்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க, கோபியோ இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அமைதியா டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க கூப்பிடுற வண்டியில ஏறி போறாங்க. ஆனா என்ன
அவங்க வீட்டு பக்கம் போனதுக்கு அப்புறமா தான் வீட்டு காரை விட்டு இறங்கி நிக்கும்போது, அந்த பக்கம் பாக்கியா வீட்டு வாசல்லயே கோவத்தோட நின்னுட்டு இருக்கதும், இந்த பக்கம் ராதிகாவோட அம்மாவும், மையுவும் ரொம்பவே எதிர்பார்ப்போட நின்னுட்டு இருக்கதையுமே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப தான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான், கண்டிப்பா பாக்கியா வீட்டுக்கு போனா நமக்கு சுத்தமா மதிப்பும், மரியாதையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ராதிகா கிட்டயே போய் பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, ராதிகாவோட வீட்டு பக்கமா நடக்க ஆரம்பிக்க, அப்ப இத பார்த்துட்டு ஈஸ்வரியும், இனியாவும், செழியனும் "எங்கப்பா போறீங்க? எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு கோபியும் நான் ராதிகா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து பேச போக, ஆனா அப்ப பார்த்துட்டு ஈஸ்வரி எதுக்காகப்பா அவகிட்டலாம் போற? அவகிட்ட போனா கண்டிப்பா அவ உன் மனச மாத்திருவான்னு சொல்லிட்டு அவங்கள போக விடாம தடுக்க. ஆனா கோபியும் நிக்கிற மாதிரியே தெரியல. அவங்க பாட்டுக்கு ராதிகாவோட அம்மா கிட்ட போக, அப்ப இத பார்த்துட்டு ராதிகாவோட அம்மாவும் வாங்க மாப்பிள உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே ஈஸ்வரியும் அவங்கலாம் அங்க வரமாட்டாங்க. என் புள்ள என் வீட்டுக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன ராதிகாவோட அம்மாவும் என்ன மாப்பிள சொல்லிட்டு இருக்காங்க இவங்கன்னு கேட்க, உடனே கோபியும் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல ராதிகா எங்க? நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ராதிகா, ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும், "என்ன மாப்பிள உங்கள தேடி அவ காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாளே, திரும்பி இன்னும் வரலையே? நீங்க அவள இங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க? அவ உங்கள பார்க்க வரலையா?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு ஷாக் ஆன கோபியும், "இல்லையே, அவ வந்துட்டு போயிட்டாளே, அதுவும் சீக்கிரமாவே போயிட்டாளே, அப்பன்னா அவ இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு" சொல்லிட்டு ஒருவேளை ராதிகா நம்ம பாக்கிய கிட்ட பேசினத கேட்டுட்டு, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளோன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்க, அப்ப கரெக்ட்டா தூரத்துல இருந்து ராதிகா வராங்க. அப்ப அத பார்த்துட்டு கோபியும் அவங்க கிட்ட ரொம்பவே அக்கறையோட பேசுற மாதிரி, "என்ன ராதிகா எங்க போயிட்ட? நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு ராதிகாவும், "என்ன பயந்துட்டீங்க? நீங்க என் வாழ்க்கையில இருந்து ஒரேடியா போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நெனச்சு பார்த்துட்டு, நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு தானே நெனச்சீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு கோபியும் ரொம்பவே அமைதியா நின்னுட்டு இருக்கா. ஆனா ராதிகாவும், "நான் அந்த முடிவு எடுத்தது என்னமோ உண்மதான். ஆனா அந்த முடிவ நான் மாத்திக்கிட்டேன். அதுக்கு எனக்கு பாக்கியாக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு" சொல்லிட்டு பாக்கியாவ திரும்பி பார்த்துட்டு தலைய ஆட்ட, உடனே இத பார்த்துட்டு கோபியும், "அந்த பாக்கியா என்ன சொன்னா?" அப்படின்னு கேட்க, உடனே ராதிகாவும், "அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு" அவங்களோட கையில ஏதோ ஒரு நோட்டீஸ குடுக்குறாங்க. உடனே அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆன கோபியும், "இது என்ன ராதிகா?" அப்படின்னு கேட்க, உடனே ராதிகாவும் பார்த்தா தெரியல, "டிவோர்ஸ் பத்திரம். நான் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ராதிகாவோட அம்மா செம்ம ஷாக்கோட, "என்ன ராதிகா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு நீ டிவோர்ஸ் குடுக்க போறியா? தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? ஒருவேள அந்த பாக்கியா உன்னோட மனச மாத்துற மாதிரி ஏதாவது ஒரு சதி வேலைய பண்ணிட்டாளா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம கோபத்தோட பாக்கியாவ திட்டுறதுக்காக கிளம்பி போக பாக்க, ஆனா ராதிகாவோ, "போதும் நிறுத்துங்கம்மா. இதுக்கப்புறமா நீங்க நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, "இந்த கேவலமான ஆள் கூட இதுக்கப்புறமாவும் நான் வாழ போறதில்ல. ஏன்னா இந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் வேண்டான்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட நான் இதுக்கப்புறமா உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அத நான் நேரடியாவே பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நான் இந்த ஆள் கூட ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பத்திரத்த கோபியோட முகத்திலேயே தூக்கி எறிஞ்சிட்டு செம்ம கெத்தோட மயூரியோட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்குள்ள போறது மட்டும் இல்லாம, "இப்ப வர்றதா இருந்தா வீட்டுக்குள்ள வாம்மா, இல்லன்னா அப்படியே போயிடுன்னு" சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட சொல்ல, உடனே அவங்களோட அம்மாவும் ராதிகா கிட்ட தனியா இத பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பின்னாடியே போக, உடனே இந்த மாதிரி எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்க கோபியோ, அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது, அப்ப கரெக்ட்டா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியோ, அப்பாடா ஒரு வழியா பையனோட வாழ்க்கையில இருந்து இவ போயிட்டா. இதுக்கப்புறமா என் பையனுக்கு நல்ல காலம் தான் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம கோபிகிட்ட, அவ போனா போட்டும். அவலாம் உன்னோட கஷ்ட காலத்துல உன் கூட வந்து நிக்க மாட்டா. உன்னோட குடும்பம் தான் உன் கூட வந்து நிக்குன்றத நீ இப்பயாவது புரிஞ்சுக்கோன்னு" சொல்லிட்டு, "வாப்பா என் கூட வான்னு" சொல்லிட்டு அவங்கள கூப்பிட, உடனே கோபியும் அப்படியே பின்னாடியே அவங்க கூட போக, அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவோ, இன்னுமே கோபிய அசிங்கப்படுத்துற மாதிரி, "நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கும் இதே மாதிரி அவமானம் தான் நடக்கும். ஒருவேளை நீங்க அவமானப்படணும்னா இந்த வீட்டுக்குள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு கோவத்தோட நின்னுட்டு இருக்க. உடனே இத பார்த்துட்டு ஈஸ்வரியும் கோவத்தோட பாக்கியாவ திட்ட போக, ஆனா பாக்கியாவோ கெத்தா, "உங்க பையன் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு வாங்க. அப்படி இல்லன்னா உங்க பையன தனியா விட மனசு இல்லன்னா அவங்க கூடயே போயிடுங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் கோபி கூட போகணும்னு ஆசை இருக்கோ, அவங்க எல்லாருமே அப்படியே அவங்க பின்னாடியே போயிடலாம். ஆனா தேவையில்லாம அந்த ஆள் மட்டும் என்னோட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இனியாவையும் செழியனையும் முறைச்சு பார்த்துட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு எப்பவும் போலயே நன்றி கெட்டத்தனமா இனியாவும், "நான் அப்பா கூடயே போறேன்னு" சொல்லிட்டு பின்னாடி போக பாக்க, ஆனா கோபியோ, "நீ இங்க வர்றது சரியில்ல. நீ அம்மா வீட்லயே இரு. என்னவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம்னு" சொல்ல, ஆனா செழியனும், "அப்பன்னா நான் வரேன்ப்பான்னு" சொல்லிட்டு கூட போக பாக்க, ஆனா ஜெனியோ, "நீங்க போனா தனியா தான் போணும். நானும் நம்ம குழந்தையும் வரமாட்டோம்" அப்படின்னு செழியனோட தலையில ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட, உடனே இத கேட்டுட்டு ஷாக் ஆன செழியனும், "உனக்கு என்ன விட அம்மா தான் முக்கியமா போயிட்டாங்களான்னு" கேட்க, உடனே ஜெனியும் செம்ம கெத்தோட, "ஆமா, எனக்கு உங்கள விட அம்மா தான் முக்கியம். நான் அவங்க கூட தான் இருக்க போறேன்.
ஏன்னா, அவங்க கிட்ட தான் முழு நியாயம் இருக்குன்றத நான் நம்புறேன். அதனால தான் நான் அவங்க கூட நிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நாள் இது புரிய வரும். அப்ப நீங்க வாங்க. அதுவரைக்கும் நான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செலியன் வராங்களா இல்லையான்னு கூட பார்க்காம வீட்டுக்குள்ள போக, அதே மாதிரி பாக்கியாவுமே கெத்தா உள்ள போறாங்க. இனியாவும் வேற வழியே இல்லாம பாக்கியாவுக்கு பின்னாடியே போக, ஆனா வெளிய கோபி, ஈஸ்வரி, செலியன்னு சொல்லிட்டு 3 பேருமே நின்னுட்டு இருக்கு. ஆனா அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க எழிலோ, பரவால்ல இந்த ஆளுக்கு ஒரு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பாக்கியோட வீட்டுக்குள்ள போறாங்க.